கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமையான கரம்ங்கிற செய்தியை பார்த்துக்கணும். இன்னைக்கு 4வது பார்ட். எப்பத்தோடு இந்த செய்திக்குள்ளே கணக்கு சொல்லும். எனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். எனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையால நாமம் அது. வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையால நாமம் அது. துயர் சொல்லி தோதே தேடம் நாமமாது. துயர் சொல்லி தோதே தேடம் நாமமாது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பர்ற லோகத்தில் சேர்க்கம் நாமமது. பர்ற லோகத்தில் சேர்க்கம் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தாடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தாடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லார், ஜானகி அம்மாள் பிரைஸ்லார், லீலா பிரைஸ்லார். நம்ம தேவனுடைய வல்லமையான கரம்ங்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஆபிரகாம் ஃப்ரெண்டுங்கிறார். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா? எனக்கு மோதி என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லி பாருங்க. அது டெய்லி என்கிட்ட அரை மணி நேரமாக தான் ஃபோனில் பேசுவார். சான்ஸே கிடையாது, அவருக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டார், அவர் எப்படிலாம் அவரை வழி நடத்தினார், எப்படியெல்லாம் அவர் போற டைரக்ஷன்ல பின்னாடியே போய் 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 அவரை இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆக்கினார். நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 23வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். இவர் தகப்பன் தேராகு இவற்றை வேறே தேவர்களை செய்வித்தார். விக்கிரத்திலிருந்து வந்திருக்காங்க. விக்கிரத்தை வழிபட்டு இருந்த ஒரு ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தன்னுடைய புயத்தினால அவரை தூக்கி ஃப்ரெண்டா மாத்துறார், வேறே தேவர்களை. சரி, இன்னைக்கு ஆபிரகாம் உடைய வாழ்க்கையை நம்ம சின்னதாக ஸ்டடி பார்க்க போய் நமக்கு ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம். முதல் உங்களுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன், அப்ப வசனத்துக்குலாம் போகிறேன். தேராகு ஆபிரகாமுடைய தகப்பனார். அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதுல மூத்த பையன் அப்பா உயிரோடு இருக்கும்போது இறந்துக்கிறார். அப்பா உயிரோடு இருக்கும்போது இறந்து போகும்போது பயங்கர வேதனையா இருக்கும். ஐயோ, என் தலை பிள்ளை நான் உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்னாடி
ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை கொடுத்து நீ உன் தேசத்தை விட்டு நான் அழைக்கிற இடத்துக்கு வான்னு சொல்லி சொல்றார். இத ஆபிரகாம் அப்பாட்ட சொல்றார். அப்பா கண்டுக்கிடவே இல்லை. அவனுக்கு ஒரு வேலை இல்லையாரா, நம்ம கடை வச்சிருக்கிறோம், பொம்மை கடை வச்சிருக்கிறோம், சாமி கடை வச்சிருக்கிறோம், நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்குன்னு அதை இக்னோர் பண்ணிடுறாரு. அவர் அதை இக்னோர் பண்ணினால கொஞ்ச நாளையில் அண்ணன் இறந்து போயிட்டார். அண்ணன் இறந்த உடனே அப்பாவுக்கு இப்ப ஒரு உணர்வு வருது, ஒரு தெய்வ குத்தமா இருக்குமோ. ஏன் ஒரு மகிமையின் தேவன் ஒருத்தர் வான்னு சொல்றாரு, என்கிட்ட சொன்னா நான் அதை ஒரு கணக்கில் எடுக்கவே இல்லை. இப்ப என் மூத்த குமாரன் செத்து போயிட்டான், அதனால நம்ம இவன் சொல்ற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா கிளம்புறார். இப்ப நான் உங்களுக்கு மேட்டரை சொல்லிட்டேன். இப்ப வசனத்திலிருந்து காட்ட போயிடும். திரும்ப சொல்றேன், ஆபிரகாம தேவன் சிநேகிதன்கிறார். சிநேகிதன்னு சொல்லி அந்த ஆபிரகாம் யார் அப்படின்னா விக்கிரகத்தின் கோட்டையிலிருந்து இருக்கிறார். சரி, வாசிப்போமா. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26. தேராகு 70 வயதாகும்போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்கள் பெற்றார். 3 ஆண் பிள்ளைகள், ஆபிராம், நாகோர், ஆரான். இந்த ஆரோன் மரிச்சிட்டார். எப்ப மரிக்கிறார்னு கேட்டீங்கன்னா அப்பா உயிரோட போதே மரிக்கிறார். 27 தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரோன் லோத்தை பெற்றான். லோத்தை பெற்று கொஞ்ச நாள் இறந்துகிறார். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலே இருந்து தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரிக்கிறார். அதாவது அவங்க நேட்டிவ் பிளேஸ்ல இருக்காங்க, ஜன்ம பூமியில இருக்காங்க, கல்தேர் தேசத்தில் இருக்காங்க, விக்கிரகத்தின் கோட்டையில் இருக்கிறாங்க. இப்ப மூத்த பையன் இறந்துட்டார். அந்த லோத்து சின்ன பையனா இருக்கும், சின்ன ஒரு வாலிப பையனா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இப்ப அவருக்கு ஒரு உறுத்துதல் இருக்குது. தேராகு என்ன ஆயிடுது, இது ஒரு தெய்வ குத்தம் போல இருக்குது அப்படிங்கிறார். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 31 தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனாகிய தன்னுடைய பேரனாகிய லோத்தை அழைத்து கொண்டு கிளம்புறாரு. இப்ப நம்ம நம்மள நினைப்போம் ஆபிரகாம் தான் இந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு சொல்லி. இன்னும் அது தப்பு. ஆபிரகாம் இதை ஆரம்பிக்கல, அப்பா தேராக தான் இந்த டிராவல் ஆரம்பிக்கிறார். கேட்டுக்கோங்க, தேவனுடைய கரம் ஒருத்தர் மேல உட்காந்துருச்சு. நீ விக்கிரகத்தில் வைக்க சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் உன்னை அழைச்சிட்டேன்னா நீ வரணும். அதுக்காக திருமத வசனத்தை வச்சுக்கிறேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31 வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரன், ஆரான் இறந்துட்டார், குமாரனாகிய லோத்தையும் இறந்துள்ளார். இப்ப ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்து அங்கே தங்கிட்டாங்க. இப்ப அந்த ஆரான் மட்டும் இப்ப கிளம்பியாச்சு. ஜென்ம பூமியிலிருந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு அருமையான ஒரு இடத்த தேராக பார்க்கிறாங்க. அந்த இடத்துல சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஊருக்கு பேரே இல்லை, பேர் இல்லாத ஒரு ஊர்ல வந்து சேர்றாரு. அங்க இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் நல்லா செழிப்பா இருக்கிறாங்க. அப்ப அவர் நினைச்சாரு, ஏன்னா ஊருக்கு பேரே இல்லையே, நம்ம பையன் இறந்து போயிட்டானே, அவன் பேர் எதுக்கு வச்சா எப்படி இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை டொனேஷன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அவங்க பேரை எழுதி போட்டுருவாங்க. இப்போ பார்க்ல பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல ஒருத்தருடைய பேர் இருக்கும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். சரி பாருங்க, திருமத வசனத்தை காமிக்கிறேன். அதிகம் 11வது அதிகாரம். அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபொழுது அங்கே தங்கிட்டார். ஆரான்ல தங்குறது அங்க அப்பா மறிச்சிட்டார். இதுவரை ஆண்டவர் பேசவே இல்லை. 12வது அதிகாரம் முதல் வசனத்துல கர்த்தர் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போங்கிறார். இப்ப 4வது வசனம் வாசிக்கிறேன். இவங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஆரான்ல செட்டில் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், ஆரான்கிற ஒரு இடத்துல அப்பா செட்டில் ஆயிட்டாரு, நிறைய சம்பாதிச்சிட்டார். இவர் ஏற்கனவே வசதியா இருக்கார். பாருங்க, 12வது அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட புறப்பட்டான்.
ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் பொழுது 70 வயசு. இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆரான்கிற இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. 5 வருஷம் ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயும் சகோதரனுக்கு வந்து தாங்கள் சம்பாத்தியத்தை இந்த 5வது வருஷத்தை 2ஆ நீங்க பிரிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல அவர் ஏற்கனவே சம்பாதிச்சதை கையில வச்சிருக்கிறார், அது ஒரு போர்ஷன். 2வது இங்க என்னுடைய தகப்பனார், ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். என் தகப்பனார் அவருடைய சொத்து பிரிக்கும் போது பரம்பரை சொத்து எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டார். அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கு கொடுத்துட்டார். எனக்கு நல்லா வசதியா இருக்கு. அவங்க அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா சொன்னாரு, என்னடா நீ எல்லாமே வேண்டாங்கிறியே, பரம்பரை சொத்து இருக்கணும்ல அவங்கட்டா அப்படின்னு சொல்லி. அப்பா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் நிறைய வருமானம் கிடையாதுப்பா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன். இப்ப நான் என் பேர்ல நீங்க எனக்கு சொத்து வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த பூர்வீக சொத்தை அவங்க வச்சுக்கிட்டோம் பெருந்தன்மையை எங்க அப்பா விட்டு கொடுத்தார். அதனால அந்த அமிர்தமா எங்க அப்பா ஆசீர்வச்சார். இப்ப எங்களுக்கு 2 இன்கம், ஒன்னு நாகரில் உள்ள வருமானம், இன்னும் விருதுநகர்ல இருக்கிற வருமானம். அது மாதிரி இங்க ஆபிரகாமுக்கு 2 வருமானம் இருக்குதுங்க. 12வது அதிகாரம் ஆபிரகாம் தன் மனைவியாக இருந்து தாங்கள் சம்பாத்தியத்தையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு டபுள் இன்கம் சேர்த்தாச்சு. இப்ப ஆரான்ல இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, ஆடு மாடுகள்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அநேகர் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்யறாரு, சம்பாதிக்கிறார். கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார். இதுதான் டிராவல். ஆண்டவர் உனக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னல, அங்க வர வந்துட்டார். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் இடத்திற்கு சமமான மோரே எனும் சமபூமியில் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார். ஆண்டவர் எந்த இடத்துக்கு அவர் வரணும்னு சொன்னாரோ வந்தாச்சு. அடுத்த நேரத்தில் ஆண்டவர் திரும்ப பேசுற பாருங்க. 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி, இதாங்க இந்த கரம் கன்ஃபார்ம் பண்ணுது, நீ விக்கிரத்துல இருந்து ரைட். நான் சொன்ன உடனே நீ உங்க அப்பாட்ட சொன்ன, உங்க அப்பா சொன்னாலாம் கிளம்பல, ஒரு மூத்த மகன் மரித்த உடனே கிளம்பி வச்சார். இப்ப நான் உன்னை ஆசீர்வதிச்சத நீங்க 2 டபுள் ஷேரா வந்துருச்சு. இப்ப நீ எங்க வந்துட்ட, நான் உனக்கு எந்த இடத்துல உன்னை நான் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க நீ வந்துட்ட. எல்லாரும் கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாய் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் சொன்னார். இப்ப ஆபிரகாம் என்ன செய்யணும்னா அந்த கானான்ல இருக்கணும். ஆனா அவர் இருப்பு கொள்ளல், அதாவது ஒரு சிலரால ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்படியே அடுத்த ஒரு பாவம், அப்படியே அடுத்த ஒரு பாவம், அடுத்த ஒரு பாவம். இதுக்கு இங்கிலீஷ்ல ரோலிங் ஸ்டோன் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்க முடியாது. இல்லையே தகப்பனார் விருதுநகர்ல வந்து செட்டில் ஆனார். ஆண்டவர் எங்க தகப்பனார் ஆசிட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எங்களுடைய பாட்டி, எங்க பாட்டி எங்க அப்பாவுடைய அம்மா, அவங்க பேர் சொர்ணாபாய் லைசாண்டர். அவங்க தன்னுடைய 30வது வயதுல ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நகையெல்லாம் விட்டுட்டு அவங்க காலில் ஒரு சின்ன கடுக்கான் இருக்கும், ஒரு சின்ன தாலி செயின் இருக்கும், ஒரு பெரிய கோடீஸ்வரியுடைய மக. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கா வைராக்கியம் பண்ணாங்க. பல இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. அநேக இடத்துல அவங்க ஒரு மேடை போட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த ஆசீர்வாதம் எங்க அப்பாவுக்கு எங்களுக்கெல்லாம் வந்துச்சு. அதுபோல இங்க ஆபிரகாம் எங்க இருக்கணும் அப்படின்னா கானான்ல இருக்கணும். ஆனா கலைஞ்சிட்டாங்க பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு இந்த 8வது வசனத்திலிருந்து அவர் டைரக்ஷன் மாறும். டைரக்ஷன் மாறினாலும் ஆண்டுடைய கண்கள் கரம் அவரோட கூட இருக்கும். இந்த வசனம் வர உங்களுக்கு அவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களோட கூட இருந்ததுனால ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, பின்பவன் அவிடத்தை விட்டு பெயர்ந்து, பெயரக்கூடாது, அங்கே இருக்கணும். பெத்தேலுக்கு கிழக்க இருக்கிற மலைக்கு போய் பெத்தேலுக்கு தனக்கு மேற்கவும் ஆயி கிழக்கம் இடத்துல ஒரு கூடாரம் போட்டு, கூடாரம் டெம்பரரி பிளேஸ். இவர் இடம் கானான் தான்.
ஆனா அந்த டெம்பரவரி பிளேஸ்ல என்ன செய்யறாருன்னா மலைக்கு போய் இப்ப சமவெளியில இருக்காரு. இந்த சமவெளிங்கிற ஒரு கானான் தேசத்துல இருந்துக்கு வெயில் நிறைய இருக்கும், வட்டி மண்டைய பழக்கம். இப்ப சம்மர் வெக்கேஷன் விட்டாங்க. இந்த நேரத்தில் கூட்டம் எங்க நிறைய இருக்கும் அப்படின்னா கொடைக்கானல், ஊட்டிங்கிற ஹில் ஸ்டேஷன்ல பயங்கர கூட்டம் இருக்கும். எதனால அது கூட்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா குழுன்னு இருக்கும். எங்களுக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு. நாங்க வீக்கெண்ட் சனி ஞாயிறு போயிட்டோம்னா சிக்கிக்கிறோம். வரிசையா பஸ் நிற்கும். இந்த மக்கள் எங்க இருந்து வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி ஆபராமுக்கும் கானான் தேசத்துல இருப்பா அப்படின்னு சொன்னா அவருக்கு இருப்ப கொள்ள மாட்டேங்குது. எங்க மலைக்கு வந்துட்டார் பாருங்க. இருக்கும் மலைக்கு போய் கர்த்தர் நாமத்தை சொல்லுகிறார். அப்புறம் வந்து அங்கே இருப்பாரா? அங்கே இருக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் அவர் இருக்க விட மாட்டார். அவர் கானான்ல தான் இருக்கணும். சரி, அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டார். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அதாவது கானான்ல இருக்கணும்னா அங்கதான் இருக்கணும். ஆண்டவனை விருதுகளை வச்சுக்கணும், அங்கதான் இருக்கணும். ஒவ்வொரு ஊரா போகக்கூடாது. சரி, அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்தினாலே ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போனான். எகிப்து தேசம் இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும். சென்னை முன்னாடி மெட்ராஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஒரு பழமொழி இருக்கு, நீ கெட்டு போயிட்டா பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டு போயிட்டா பட்டணத்துக்கு போ. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருக்கு. என்னுடைய தம்பியுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையன், அவங்க அப்பா விருதுநகரில் பிஸ்னஸ் பண்ணாரு. கம்ப்யூட்டர் டவுன் ஆயிட்டார். டவுன் ஆன உடனே பிழைக்க வழி இல்லை. நேராக சென்னைக்கு போய் அங்கே பிளாட்பாரத்தில் படுத்து கிடந்தார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ஆரம்பித்தார். யார் மூலமோ ஒரு இடத்தை வாடகை கட்டாரு. மகாலட்சுமி ஸ்டோர்னு ஒன்று ஆரம்பித்தார். சின்ன கடை, இங்கே இந்த அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவர் சம்பாதிச்ச மாதிரி யாரும் சம்பாதிக்க முடியாது. ஒரு 4 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் விலைக்கு வாங்கினார். ஒரு 4 பையங்க ஆளுக்கு ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட் போட்டார். காரு வசதியை பார்க்கணும். அப்ப இது மாதிரி ஆபிரகாமுக்கு எகிப்தை குறித்து நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இவர் எகிப்து வரை போனது கிடையாது. அப்பா எகிப்து ஒன்று இருக்குப்பாங்க, நைல் நதி இருக்குப்பா, பார்வன் இருப்பாருங்க. பார்வன் பெரிய அரண்மனை, நம்மளாம் கிட்டேலாம் போக முடியாது. தூரத்துல இருந்து வேணா பார்க்கலாம். பார்வன் நைல் நதிக்கு காலையில வருவார். அவரு அங்க அப்படியே பிரசங்கம் பண்ணுவாரு, தண்ணி எல்லாம் தெளிப்பாரு. அவங்க அம்மா நைல் நதி எல்லாத்தையும் பத்தி கேட்க 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 அவருக்கு ஒரு ஆசை. சென்னையில சினிமா நடிகை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் போவாங்க. அது மாதிரி இவர் இருதயத்துக்குள்ள இந்த எகிப்துங்கிறது அப்படி புகை விட்டுக்கிட்டே இருக்குது. அது அக்னி வந்துகிட்டே இருக்குது. சான்ஸ் கிடைச்ச உடனே அங்க போயிட்டார். எகிப்து தேசத்தில் தங்கும்படி எடுத்துக்கு போனார். 11 வசனம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எகிப்துல மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் என்னன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கும்போது மனைவி ரொம்ப அழகா இருந்தா கணவனை கொன்றுவாங்க. அது அவங்களுக்கு காமனா நடக்கிற கண். இங்க பாரு, அவன் இருக்கிறதுனால நீ எங்கிட்ட வர மாட்டேங்கிற, அவனை நான் கொன்றுவேன். இப்ப நீ யாருக்கு சொந்தமாயிர, எனக்கு சொந்தமாயிர. அது ஒரு வழக்கம். இது யாருக்கு தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரியும். தெரிஞ்சா போகணுமா போகக்கூடாதா? நீங்க சொல்லுங்க, போகக்கூடாது. அப்படித்தான் போலாம். ஆனா பாருங்க, அதை என்ன சொல்றாருன்னா, 11 அதற்கு எகிப்தியர், எகிப்து சமீபமா வந்தவள் கிட்ட வந்துருச்சு. இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. திரும்ப ஆண்டவனுக்கு தரிசனமாகி கானான் தேசத்தை எனக்கு தருவேன் இருக்காரு, எனக்கு என் சந்ததிக்கும். நம்ம அங்க போயிடுவோம். எதுக்குமா நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? எனக்கு எகிப்துக்கு போகணும் சொல்றாரு. எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை சொன்னாங்க. அவங்களுக்கு அது ஒரு பழக்கம். காலி வந்து தலை எடுத்து. ஆகையால் 13 உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே நான் விளைக்கும்படி நீ உன்னை சகோதரி என்று சொல். தேவையா? ஜீவனுள்ள தேவன் அழைச்சிருக்காரு, கானான் தேசத்தை காமிச்சாரு. இதுதான் உனக்கும் உன் சந்ததியை கொடுக்கணும். இதுதாங்க மாமிசம். இந்த மாமிசம் ஆசைப்படும், இச்சிக்கும். எனக்கு எகிப்துக்கு போகணும். அவங்க மோசமானவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா நான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் ஆண்டோடைய நண்பன் அழைக்கிறார். எப்படி எல்லாம் ஒரு பாதையில கொண்டு போறாங்க. சரி, 14 ஆபிரகாம் எகிப்து வந்த பொழுது எகிப்தியர்
அந்த ஸ்திரியை மிகவும் அழகுள்ள என்று கண்டார். பாட்டியம்மா 70 வயசு இருக்கும். 70 வயசு பாருங்க. 4வது வசனத்துல 6 போகும்போது ஆபிரகாம் வயசு 70. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு 65 இருக்கணும். ஆனாலும் அந்த வயசுல அப்படி ஒரு அழகோடு அந்த அம்மா இருக்காங்க. சாரா. இப்ப சூழ்நிலையை பாருங்க. ஆண்டவர் ஒரு பக்கம் அழைச்சார். ஆதியாகமம் 12:7 கர்த்தர் ஆபிரகாம் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆண்டவரே, நான் இங்கதான் இருக்கேன், நான் இங்க தரித்து இருக்கேன், என் சந்ததி இங்கதான் இருக்கணும். ஆனா எகிப்துல போய் அவங்க பாக்குறாங்க. பார்த்து அழகுள்ள என்று கண்டார்கள். 16 பார்வோனுடைய பிரபுக்கள் அவளை கண்டு. பார்வோனுடைய பிரபுக்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரபுக்கள், பவர்ஃபுல் பீப்புள். அவங்க அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பாங்க. புதுசா ஒரு கிராக்கி வருதா பார்ப்பாங்க. நல்ல குவாலிட்டியா அங்க போயிடணும். பார்வனுக்கு போயிடணும். பார்வன் ஒரு கடவுள் நினைச்சாங்க. பார்வன் அவளுக்கு முன்பாக பார்வன் அவளை புகழ்ந்தார். யோசிச்சு பாருங்களேன். இப்படித்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரபுக்கள் எல்லாம் பார்த்தாச்சு. யார? பாட்டியமாவை. நமக்கு பாட்டியமா தாங்க அந்த 18 சொன்னாது. அங்க போய் அப்படியே பார்வான் ஒரு அக்கா வந்திருக்கா, அவளுக்கு கல்யாணமே ஆகல, கூட சகோதரன் தான் இருக்கிறான். பார்த்தோம், நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க செத்தே போயிருவீங்க. அழகு அழகு அழகு, அப்படி ஒரு அழகுன்ட்டு பம்படிச்சு பார்வனுக்கு ஆசை உண்டு பண்றாங்க. இது அவங்களுடைய வேலை. சரியா? பார்வனுடைய பிரபுக்கள் அவனை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். சினிமா பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணை பார்த்தா ஒண்ணு சொல்லுவாங்க, முடிய பார்த்தா வேற ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாம் பொய்யா சொல்லுவாங்க. சொல்ல 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 அவனுக்கு எப்படி இருக்கும்? பார்த்தா என்னையா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, ஆர்டர் போயிடுச்சு. அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். அப்புறம் அவனுக்கு தூரத்திலிருந்து பார்த்துருப்பாரு அரண்மனையை, கேள்விப்பட்டிருப்பார். பார்வோனுடைய அரண்மனை கிட்ட எல்லாம் போக முடியாது ஐயா, அப்படி ஒரு பயங்கரமான இடம், உள்ள எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி. ஆனா இவருக்கு சோதனை எப்படி இருந்துச்சுன்னா மனைவி மூலமாக. இவர் போயிருக்கவே கூடாது, ஆனா போயிட்டார். இப்ப எங்க போயிட்டார்? அரண்மனைக்கு போயிட்டார். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டு. இங்க நம்ம ரெப்ரசன்டேட்டிவ், எக்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆரோக்கியராஜ் இருக்கார். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இப்ப நான் பார்க்க விடுறது கிடையாது. எனக்குள்ள நாட் அலவுட். இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேனாவை கொடுப்பாங்க சார், அதில் அவங்க ப்ராடக்ட் பேர் எழுதியிருக்கும். சார் இதை வச்சுக்கோங்க சார், நாங்கள் பொப்பின்னு வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், ஏதோ பேனாவே பார்த்தது இல்லை மாதிரி ஓசியாக கிடைக்குது, வச்சுக்கிறோம், நல்லா குவாலிட்டியாக கொடுப்பாங்க சில சரி. அது போல இங்க அள்ளி கொடுக்கறான் பார்வன். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அதுக்கடி மனைவி நிமித்தம், அவள் நிமித்தம் அவனுக்கு ஆபிரகாம் தாயப்படுது. அவனுக்கு ஆடு மாடு கழுதை வேலைக்காரர் வேலைக்காரி. இந்த வேலைக்காரியில தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த வேலைக்காரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறாவது அதிகாரம் 1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் பிள்ளை இல்லாதிருந்தார். எகிப்து தேசத்தாகிய ஆகார் என்ற அடிமைப்பெண். பிரச்சனை எங்க இருந்து வச்சு பாத்தீங்களா? ஓசியா கொடுக்கும்போது இந்த ஆகாரம் சேர்ந்து உள்ள வந்துட்டா. பாத்தீங்களா எப்படி சாத்தான் உள்ள வந்து ஆபிரகாமுடைய மனைவிக்கு இருதயத்துல பேசுறான். சாராய் ஆபிரகாமுக்கு, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தரின் கர்ப்பத்தை அனுப்ப என் அடிமையை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் மீது கட்டும். நடந்தது என்ன? கற்பம் தரித்தால் ஒரு பிள்ளையை பிறக்கிறார். அதான் இன்னைக்கு இஸ்மவேல். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்குது. ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாமோட கூட இருக்கிறார். கூட இருந்து அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய நோக்கம் என்னன்னு பார்ப்போமா? இதுதான் ஆண்டோடைய நோக்கம். எடுத்துக்கலாமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கு போல வாக்கு தத்தன் பிள்ளையா இருக்கும். ஆண்டவர் ஒரு பாதையை கொண்டு போறார்.
அவருடைய கரம் கூடவே இருக்குது. கூடவே இருந்து 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 அந்த பார்வனுடைய சொப்பனத்துல அவனை காட்டி அந்த இடத்துல ஒரு பயத்தை உண்டாக்குறார். பயத்தை உண்டாக்கி என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்கு தத்தத்தின் சந்ததியாக ஈசாக்க கொடுக்கிறார். ஈசாக்க கொடுத்து என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 3:9, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமல்ல ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கிறது. எப்படி வேதம் நம்மள இந்த ஆபிரகாமை இணைக்கிறாங்க, இதாங்க எனக்கெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அப்ப அந்த பலத்த கரம் ஆபிரகாமுடைய கூட இருந்து ஒரு பாதையில கொண்டு போய் இப்ப எங்க நம்மளை இணைக்கிறார். அதான் அந்த வல்லமையான கரத்தினுடைய ஸ்பெஷல் பவர். 11, நியாயப்பிரமாணத்திலே ஒருவன் நீதிமான் இல்லைங்க. ஏனெல்லாம் விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பன்றது இல்லை. விசுவாசத்தினால அந்த விசுவாசத்திலாகிய சந்தேகம் நம்ம இணைக்கப்பட்டு அடுத்து என்ன நடக்குது? 14வது வசனம். கலாத்தியர் 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுனாலே புறஜாதிக்கு வரும்படி. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கனெக்டிங் பர்சனா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆபிரகாம், இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் தகப்பனார். இந்த விசுவாசத்தின் தகப்பனாருக்கு இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மிடில் மேலாக நம்ம இணைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துனால் உண்டான புறஜாதிற்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்டது. சகோதரரே, ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொல்லாம ஒரு சந்ததி, அந்த சந்ததி கிறிஸ்து. 16 கிறிஸ்துவையும் நம்மளை இணைக்கிறதுக்கு அவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேராகு அப்பா. இந்த தேராகுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார். அது பிறக்கும்போது ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 11வது அதிகாரம் 27வது வசனத்துல 26, ஆபிரகாம், நாகோர், ஆரான். இந்த 3 பேர்ல ஆரான் மறிக்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறாரு. போற பாதையில ஃபுல்லா கண்கள் அவர் மேல வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசி முடிப்பேன். 12வது வசனம். இப்ப இந்த சாரால் மூலமாக ஒரு தவறான சந்ததி பார்வை மூலம் வரக்கூடாது. அதுக்காண்டி ஆண்டவர் அவருடைய கண்கள் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது பார்வன் ஆபிரகாம் அழைத்து, நீ எனக்கு அறிவு, இவள் உன் மனைவி என்று சொல்லவில்லை, இவளை உன் சகோதரி சொல்லிட்டு நான் என் மனைவியாக்க கொண்டிருப்பேனே. பாத்தீங்களா, அது எவ்வளவு ஒருத்தருக்கு ஆண்டவர் தடுக்கிறார். ஏன்னா இங்க இருந்து என்ன சந்ததி வரணும்? ஒரு விசுவாசத்தின் சந்ததி, ஈசாக்கு வாக்குத்தத்தம் வரணும். இதோ உன் மனைவியை அழைத்துக் கொண்டு போ. பார்வன் அவனை குறித்து தன் மன்றது அவன் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டார். காரணம் என்னன்னா, தேவன் ஒரு சந்ததியை உண்டாக்குறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. அவருடைய வல்லமையான் கரம் ஆபிரகாமின் கண் வைத்தீர் ஐயா. என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லத்தக்கதாக அந்த அளவுக்கு ஒரு உறவை கொண்டது ஐயா. அதற்காக நன்றி. ஆபிரகாமுடைய தேவன் எங்கள் தேவனா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. மற்றும் முதல்ல எபினேசர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன்.